இன்னைக்கு மார்ச் 26. ஆமா. என்ன நாள்? என்ன நாள்? இவருக்கு சாக்காதான் கேக்குறாரு. ஆமா. இன்னைக்குதான் வந்து வாக்காளர் பட்டியல உங்களுடைய பேரை சேர்க்கறதுக்கு கடைசி நாள். ஃபார்ம் 6 வந்து நீங்க இதுக்கப்புறம் நேர்ல போய் கொடுக்க முடியாது நம்ம வீடியோ வர நேரத்துக்கு. அட்லீஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்களுடைய பேரை சேர்க்கணும்னா இன்னைக்கு ஆன்லைன்ல போனீங்கன்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே விண்ணப்பிக்கலாம். ஓகே, இது கீழ எதுவும் போகுமா? ஏன்னா ஸ்பீடா சொன்னீங்களே, அதை வந்து கீழே கமெண்ட்ஸ்லயே அந்த லிங்கை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, தேவையானவங்க அதை பயன்படுத்திக்கங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு ஏகப்பட்ட எலெக்ஷன் செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் உங்கள் வெங்கடேஷ், செந்தில் கரிகாலன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. எடப்பாடி பழனிசாமி நேற்று மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாப்ல. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எல்லாம் போய் கும்பிட்டுட்டு. ஆனா வந்து பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் அறிவிக்கவே இல்லை. ஆனா அவங்க அந்த வேன்ல இருந்தாங்க. அறிவிக்கலைன்னாலும் அவங்க தானே வேட்பாளர் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க. போன டைம் கூட நயனா நாகேந்திரன் எல்லாம் வேட்பாளராகவே அறிவிக்கல. ஆனா அவர் போய் வேட்புமனு எல்லாம் தாக்கல் இதெல்லாம் பண்ணாரு. சோ தலைவர்களா இருந்தவங்க தங்களே அறிவிச்சுக்க வேண்டியதானே. ஒரு ஜனநாயக கட்சியில இதுக்கு இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே, என்னவோ நடக்குது. வேற யாருக்கா கொடுத்துட்டா என்னங்க பண்றது? அதனால அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர்னு இப்பவே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். வண்டியில ஏறிட வேண்டியதான். அவ்வளவுதான், நான் வண்டியில இருக்கேன், எனக்கு தான் சீட்டுன்ற மாதிரி பேர வேண்டியதான். ஆமா, அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து திருவாரூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய பரப்புரையை தொடங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்க இருக்கிறாரா? ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரதான கட்சிகள் சொல்லிட்டீங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆனா நாங்க தான் முதன்மை சக்தி அப்படின்னு வர்ற விஜய் அவருக்குமே வந்து பெரம்பூர்ல பிரச்சாரத்துக்கான அந்த அனுமதி அப்படிங்கறதும் கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா, 28ஆம் தேதி 5 தொகுதிகள்ல ஒரே நாள்ல பண்றதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு. ஓகே, இனிமே வந்து தமிழக அரசியல் களமே பரபரப்பாக போகுது. கூட்டணி பங்கீடு என்னவோ அதிமுக கூட்டணியில வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நயினார் நாகேந்திரனுக்கு ஏதோ சந்தேகம்ன்றாரு. கண்டிப்பா என்னன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு சந்தேகமோ இல்லையோ, பொதுவா பேசுற பாஜக இருக்கிற இளைஞர்களோ இல்ல நிர்வாகிகள் அப்படிலாம் என்ன பேசுறாங்க, எப்படி இந்த சீட்டெல்லாம் அவர் நம்பி வாங்கிட்டு வந்தாரு, நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஞாபகம் வருது. அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதி வந்து அமைச்சர் பெரிய கருப்பனோட தொகுதி. அங்க வந்து கண்ணப்பனே வந்து ஜெயிக்க முடியல. பெரிய கருப்பனை 4 டைம் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு மானாமதுரை தொகுதியில எல்லாம் பாஜக வந்து அவ்வளவு ஆட்கள் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன் கம்பேரிட்டிவ்லி. அப்படி இருக்கும்போது அந்த 2 தொகுதியோட ரிசல்ட் இப்பவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வேலூர், திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே அமைச்சர் தொகுதிகளா இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய பலப்பரிச்சு நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கொங்கு பகுதியில, கன்னியாகுமரியில இப்படி ஒரு சில இடங்கள்ல தான் வந்து ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. சென்னையிலுமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மயிலாப்பூர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிஸ்ட் எப்படி இப்படி எடப்பாடியார் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற, எடப்பாடியார் இப்படி பண்ணாலும் நயினா நாயர் ஓகே வேற சொல்லிட்டாரு அப்படின்னு வேற கட்சிக்குள்ள. ஆமா, அவங்களே சொல்றாங்க, யாராவது இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்து அதை வாங்கிட்டு சாதிச்சுட்டேன்னு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதான் வந்து சீமான் இதான் சொல்றாரு போல இருக்கு. அதிமுக எங்கெல்லாம் வந்து ஜெயிக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த தொகுதியை ஃபுல்லா நேக்கா பாஜகவுக்கு தள்ளிட்டாங்க. அப்ப பாஜக வந்து திமுக எதிராக வீக்கா வந்து அந்த இடத்துல போட்டி போடுவாங்க. திமுக ஈஸியா ஜெயிச்சிரும், திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுதுன்னு சீமான். இது என்ன ஒரு வித்தியாசமான கால்குலேஷன் இருக்கு. அவர் கஷ்டம் அவருக்கு இல்ல. போன தேர்தல் அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் பிரிச்ச வாக்குகளாலதான் அதிமுக எத்தனையோ தொகுதி நம்பரை சொல்லியிருந்தாரு. இவ்வளவு தொகுதிகள்ல என்னனாலதான் தோத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா போன தேர்தலில் அதிமுக தோக்கடிச்சு திமுக ஜெயிக்க வச்சது யாருன்ற கேள்வி வருது. தேர்தல்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. சீமான் வாக்கு பிரிக்கிறாரா, விஜய் வாக்கு பிரிக்கிறாரா, பாஜக வாக்கு பிரிக்கிறா, பிரிக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே, இதுக்கிடையில ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து. என்ன அதிர்ச்சிகரமான தகவல்? தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியில இருந்து 2 பேர் விலகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க விலகிறது அதிர்ச்சி கிடையாது, அந்த கட்சியில 2 பேர் இருந்திருக்காங்கன்றதா அதிர்ச்சியா இருக்கு. ஓகே, தமாக வந்து எப்படி தாமரை சின்னத்துல போட்டிடலாம் அப்படி பார்த்தாலும் தாத்தா வருது, அந்த மாதிரி செட் ஆகாதா? அது மாக்கா வராதுல்ல. அது ஓகே ஓகே, அது ஓகே. அது எப்படி இருந்தாலும் பார்த்தா தமிழ்நாட்டு அதிமுக தான் பெரிய கட்சி. ஆமா, அதிமுகவுடைய ரெட்டையில நம்ம சின்னத்துல நிக்கிறோம். நம்ம சின்ன என்னன்னா அவருக்கே அப்பப்ப மறந்துடும். அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்காக பிரிஞ்சு வந்தவர் தான் மூவ் பண்ணாரு. போன எலெக்ஷன்ல வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு மறந்தாப்புல கேட்டாரு ஜி.கே. வாசன். அவங்க சைக்கிள் சின்னத்தை கேட்பாங்க. அது கூட வந்து ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர்னு ஏத்துக்கலாம். ஆனா அதிமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சியில நாங்க அதிமுக சின்னத்துல வேணா நின்னுக்கிறோம் அப்படிங்கிறது. முதல்ல 5 வாங்கினதே தப்பு. அந்த 5லயும் வந்து தாமரையில போட்டிடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா கடந்த முறை 6 இரட்டை இலையில வாங்கியுமே ஒண்ணுமே நடக்கலன்றதுதான் யதார்த்தம்.
ஆனா என்னன்னா நான் ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, திமுகவுக்கு 5 இடங்களை ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி போட்டு தமாக நிக்கிற 5 இடத்தையும் போட்டிருக்காங்க. திமுகவுக்கு இப்பயே 5 இடத்தை ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்னம்மா யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? ஆமா, இது வரைக்கும் வந்து எங்கேயோ தூரத்துல கேட்டுட்டு இருந்த குரல், பீகார்ல கேட்டது. ஆமா, உள்ளாட்சி தேர்தல் சமயத்துல சில நேரம் கேட்கும். ஆனா இப்போ வந்து சட்டமன்ற பொது தேர்தலே பாண்டிச்சேரியில வந்து அந்த வார்த்தைகளை கேட்க முடியுது. ஆமா, என்னன்னா வந்து திமுக கூட்டணிக்குள்ள யாருக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்குறது அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. வேட்புமனு தாக்கல் பண்ற நாள் முடிஞ்சும் அவங்களுக்குள்ள வந்து உடன்பாடு போல. தேர்தல் முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சிருமா இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னு வைங்க. இருந்தாலும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்றது கடைசி நாள் அப்படிங்கறதுனால எல்லா கட்சிகளும் எல்லா தொகுதியிலயும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேருமே வந்து கூட்டணி பங்கீடு பண்ணிக்கிட்டாங்க. நீங்க எத்தனை தொகுதி, நாங்க எத்தனை தொகுதி. இப்ப என்னன்னா இப்ப திமுக போட்டிடுற, விசிக போட்டிடுற தொகுதியில காங்கிரஸ் வேட்புமனு வாபஸ் வாங்கணுமா வாங்க கூடாதா? வாங்கணும். ஆனா வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப ஒரு 5 தொகுதிகள்ல வந்து திமுக கூட்டணி கட்சிகளே எதிரெதிரா நிக்கிற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதான் ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படிங்கிறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து பல கட்சி நிக்கும், புதுசா கட்சி வந்து நிப்பாங்க. இப்ப புதுசா இப்படி வேற நின்னாங்கன்னா அப்படியே ஒரே கன்ஃபியூஷன் ஆக போறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் வெளிப்படையா சொல்லிட்டாரு, என்ன காங்கிரஸ் வந்து பேச்சு மீறி செயல்பட்டு இருக்கு, இதெல்லாம் துல்லியமா இருக்கு, நாங்க போட்டியிடுற தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்புமனு வாபஸ் வாங்கல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் திமுக கூட்டணியில ஒரு தொகுதியில வந்து போட்டியிடுறதா வந்து அக்ரிமெண்ட். அவருமே எக்ஸ்ட்ரா 2 தொகுதிகள்ல நாங்க வந்து பானை சின்னத்துல போட்டிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா? நாங்களும் பண்ணுவோம், தேசம் காப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸை தான் காப்பாத்திட்டு இருக்கோம், நீங்க எங்களுக்கே வந்து எதிராக வேலை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருக்காங்க. புதுச்சேரியில வந்து குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு அவினாசி தொகுதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. அவினாசி வந்து எல்முருகன் அவர் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி. அதனால திரும்பவும் அவரே வராருன்னு சொல்றாங்களே. போறாரு. அமைச்சர் பதவியில ராஜினாமா பண்ணிட்டு ஏங்க 2 மாநிலத்துக்கு கவர்னர் பதவியில இருந்தவங்களே எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் போட்டிட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வர்றாங்க. நான் என்ன ஒரு அமைச்சர் தானே ஆகிருக்கேன், நான் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா அப்படிங்கிற இணை அமைச்சர் தானே. ஆமா, நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறேன்ற மாதிரி தொகுதியை கேட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஜெயிக்கலனா அது பெரும்பாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே வந்து வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படின்றத விட அண்ணன் வேல்மணி மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து வாங்கியிருக்காங்க. அதோட அதிமுக அது ஃபேவரான தொகுதியும் கூட. சோ அதனாலதான் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல கூடுதல் ஒரு தகவல் என்னன்னா, எல்முருகன் மத்திய அமைச்சர் பதவியில இருந்து எம்எல்ஏ போட்டிடுறதால ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா அதற்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் ராஜ்யசபா எம்பி மத்திய இணையமைச்சர் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருது. ஆமா, பலவிதமான காட்சிகளை வந்து தமிழகம் வந்து பார்க்கும்னு நினைக்கிறேன். 26 என்னென்னவோ நடக்குது, ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பலவித காட்சிகள் மாறும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் யார் கட்சியில இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் தான் பாமகவை நடத்துறேன், நான் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு ராமதாஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து தேர்தல் அறிக்கை, நிழல் பட்ஜெட் இந்த மாதிரிலாம் ஒண்ணு வெளியிட்டாருன்னா அது வந்து தமிழ்நாடே வந்து அதை கவனிக்கும் கண்டிப்பா. குறிப்பா பார்த்தோம்னா மக்கள் அளவுல எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத தாண்டி மீடியா ஓரளவுக்கு இன்டெலெக்சுவல் மத்தியில அது வந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஆமா, இப்ப வந்து சசிகலாவோட வர இந்த கை கோத்திருக்காரு. கவனம் எப்படி இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி ஊழலை ஒழிப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணலாமான்னு ஒரு சிலர் அவங்க கூட இருக்கவங்களே அந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அந்த வகையில தான் இது கவனம் பெற்று இருக்கு. ஆமா, அந்த வகையில தான் கவனம் பெற்றிருக்கு. ஆனா அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு, இலவச கல்வி, கட்டாய கல்வி, ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழ்நாடு உருவாக்க வேண்டும், மருத்துவத்தை இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அறிக்கைகள் வந்து 2 கேள்வியுமே வரும். ஒரு பக்கம் வந்து உங்க பையன் தான் வந்து மத்திய அமைச்சரா இருந்தாரு, சுகாதாரத்துறை அமைச்சரா, அப்ப அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமேன்னு கேட்பாங்க. பட் மது விஷயத்துல அவங்க ஓரளவுக்கு அப்ப இருந்து போராடிட்டு இருக்காங்கன்றதும் ஓரளவுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலுமே கூட அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது அதை டிமாண்டா அப்படின்லாம் பெருசா வச்சதில்லை. சோ அந்த விஷயங்களும் இருக்கு. ஓகே, அமைச்சர் KN நேரு மேல ஏன் இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவுல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமை காட்டியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பிளான் போட்டாங்க, இந்த வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சுன்னா இந்த வழக்கெல்லாம் போட இழுத்துக்கிட்டே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடுமையான கேள்வி கேட்டாங்க. நாங்க உத்தரவு போட்டதுக்கு பிறகு நீங்க எதுக்காக வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கு வெயிட் பண்ணீங்க, எங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதுக்கு பதில் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அமலாக்கத்துறையை வச்சு நீங்க எப்படி மூவ் பண்றீங்களா, நாங்க ஒரு மூவ் பண்றோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் ஒரு விஷயத்த வந்து பண்ணி நயினார் நாகேந்திரன் அவர் மேல வந்து ஆமா
2021 தேர்தலில் திடீர்னு 4 கோடி ரூபாய் மதிப்புல வந்து ஒரு பேக் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, கட்டு பணத்தோட. அந்த பணம் யாருது அப்படின்னும் போது நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது அப்படின்லாம் வந்து பேச்சு வந்துச்சு. அந்த பணத்தை தொடர்பான வழக்கை விசாரிக்கணும் அமலாக்கத்துறை, அதுக்கு நீங்க உத்தரவிடுங்கன்னு உயர்நீதிமன்றத்தை திமுக தரப்புல இருந்து நாடி இருக்காங்க. ஆமா, அதுவும் சொந்த கட்சியில இருந்துதான் எல்லாம் நடந்ததுன்ற தகவல்கள்லாம் கூட அப்போ வந்தது. ஆமா. ஆமா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக நம்ம தொடர்ந்து செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது அப்படின்ட்டு. சமீபத்துல கூட வேடநத்தம் அப்படிங்கிற பகுதியில ஒரு மாணவி இயற்கை உபாதையை கழிக்க போகும்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்ப அந்த விஷயம் தொடர்பாக திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்லிக்கிற SV சேகர் அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு. அந்த மாணவி எதுக்கு புதருக்கு பின்னாடி போனாங்க? புதர்ல வந்து போலீஸால லைட் வைக்க முடியுமா, CCTV வைக்க முடியுமா, பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னு திசை திருப்புற வகையில அவர் பேசுறதா சொல்லி இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்காரு. இப்பயும் இல்ல, எப்போதுமே வழக்கமா அந்த மாதிரி அவர் பேசுற எல்லாமே சர்ச்சைக்குரிய வகையில பேசுவாரு. ஏற்கனவே பெண் பத்திரிகையாளர்கள் குறித்தெல்லாம் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு எல்லாம் கேட்டு அதெல்லாம் வந்து சமாளிச்சாரு. இன்னும் அவர் ஆனா திருந்தல. என்னன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை, பாதிக்கப்பட்ட மாணவிகளே இந்த இடத்துல வந்து குற்றவாளிகளாக நிறுத்துற போக்கு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற பேர்ல பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்றதுலாம் என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்ல, நடுராத்திரி 12 மணிக்கு கூட பெண்கள் நகை போட்டுக்கிட்டு தாராளமா பாதுகாப்பா நடந்து போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்து போலாம், நகையெல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு தான் வந்து அங்க பாதுகாப்பு உத்தரவாதம் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏதோ இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப மேம்போக்காக இதை கடந்து போறாங்க. இன்னும் இதனுடைய சீரியஸ்னஸ் திமுக ஆட்சிக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு இல்ல. அந்த அளவுக்கு தான் அவங்க அதை பாக்குறாங்கன்னா அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தான் வந்து அது எதிராக போகும். இது வந்து ரொம்ப மேம்போக்கா நடக்குது, அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணுதான் நடக்குது, அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்களா அங்க 32 தான் இருக்கு, இங்க வந்து 23 தான் இருக்கு அப்படின்னு அதை மட்டும் கொண்டு போனாங்கன்னா நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு எதிராகத்தான் வந்து நிச்சயமா இருக்கும். ஆமா, மேற்காசியாவில் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் உயர்ந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அரசு சார்ந்த இந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விலையை ஏத்தல, பெட்ரோல் டீசல் விலையை. ஆனா தனியார் நிறுவனமான நயாரா அவங்க வந்து பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசலை 3 ரூபாயும் உயர்த்தி இருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்குது. மேபி அரசாங்கம் தான் இன்னும் அதை வந்து இந்த பெட்ரோல் விலையை மாத்தாம வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம பெட்ரோல் விலையை எல்லா நிறுவனங்களும் உயர்த்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கிடையில வந்து இந்தியா ஈரான் கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு ஈரான் கிட்ட இருந்து நேரடியாக LPG கேஸை வாங்கியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மேல இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கிறதுனால அதை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கேஸை பொறுத்த வரைக்கும் 25 நாள் அப்படின்னு இருந்தா அந்த சப்ளை செயின் இருக்குல்ல, 25 நாட்களுக்கு ஒரு தரும், அதை 41 நாட்களுக்கு உயர்த்துறதுக்கான அந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நேத்து மத்திய அரசு தரப்புல இருந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு இந்த மேற்காசிய போர் தொடர்பான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்கா நடந்திருக்கு. அதுல வந்து எதிர்கட்சிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் ஈரான் போரை வந்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கு. ஆனா இந்தியா இந்த இடத்துல வந்து அந்த முயற்சியை எடுக்கல, பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பின்னுக்கு தள்ளிடுச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து டலால் கண்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டலால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு புரோக்கர் நாடு கிடையாது. யாருக்கெல்லாம் பேச்சுவார்த்தையை நம்ம வந்து நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டினுடைய நன்மைக்கு எது தேவையோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, ஆனா அதனால நம்ம நாட்டுக்கும் சில பாதிப்புகள் நேரடியாக மறைமுகமா வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான சரியான பதில தான் மத்திய அமைச்சர் கொடுக்கல அப்படின்னு காங்கிரஸுடைய எம்பிக்கள் எல்லாம் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஏன் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யல, கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கறது ஏன் நீங்க முன்னாடியே கணிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் விவகாரத்துல இங்க ஈரானுடைய கப்பல் ஒண்ணு சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு, அதை பத்தியும் இந்தியா அமைதியாவே இருந்துச்சு, ஏன் இந்த அமைதிக்கு ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரியான பதிலை வந்து மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு காங்கிரஸினுடைய எதிர்கட்சிகள் எம்பிகள் எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஈரானோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. ஆனா ஈரான் நாங்க அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யார்கிட்ட தான் இவர் பேசிட்டு இருக்காருன்னு சந்தேகம் வந்துச்சுல்ல. நீங்க அதை கிளியர்
பண்ணியிருக்காரு டொனால்டு. என்ன சொல்லியிருக்காரு? ஈரானே வந்து என்னை சுப்ரீம் லீடரா ஆக்கணும்னு சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொன்னேன். இது புதுசா இருக்குல்ல. ஒருவேளை நம்ம தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் நினைச்சு அவருக்கு அவரே பேசியிருந்தா அப்படின்னு சோசியல் மீடியாலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர், அதுவும் அமெரிக்காவுடைய அதிபரை வந்துகிட்டு இப்படி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு இந்த போரை வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியில ஒரு சுங்கச்சாவடி அமைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இனிமேல் அந்த பக்கம் போற கப்பல்கள் எல்லாம் கட்டணத்தை செலுத்திட்டு தான் போகணும் அப்படின்னு ஈரான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா. அதுக்கான சட்ட திட்டங்களை எல்லாம் உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, விருது செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆமா, யாருக்கு விருது கொடுக்கலாம்? வந்து நீங்கள் கேட்ட இடங்களை எல்லாம் நான் வாரி வழங்குகிறேன் அப்படின்ற மாதிரி வாரி வழங்கிட்டு அதுல வந்து அங்கங்க லாக்கு வந்து போட்டு இந்தாங்க நீங்க போய் அமைச்சர் கூட மோதுங்க, இந்தாங்க இங்க போய் மோதுங்க அப்படின்னு சாமர்த்தியமாக ராஜதந்திரமாக இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணா போட்டுக்கலாம், செட்டிங் பண்ணி எல்லாமே பண்ண மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. மார்க்கெட்ல வந்து முத்தன கத்திரிக்கையெல்லாம் எப்படி தள்ளி விடுறதுன்னு யோசிச்சு தள்ளி விட்ட மாதிரியே வந்து தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டுருக்காரு. என்கிட்ட இடம் நிறைய கேட்டு வாங்கினாங்கல்ல, போய் மோதட்டும் அப்படின்னு விலங்கு இதுல மாதிரி பாக்குற மாதிரிதான் இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து பாத்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு, ஐயோ ஏதோ நம்மள வச்சு காமெடி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. சோ அதனால வந்து நயினார் நாகேந்திரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யாரே செட்டிங்கா அப்படின்னு ஒரு அவார்டை வந்து கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகே, நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.